அழுத்தமா, எனக்கா, கட்சியோட 3ஆம் ஆண்டு துவக்க விழால விஜய் இப்படி பேசுனத வச்சு, ஆளாளுக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில புதுசு புதுசா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு செய்தித்தாள் தலைப்பு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, "தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற கொள்கை ஒத்து வராது. எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. பிரிப்பதற்காக சில சக்திகள் சதி வேலை செய்கிறார்கள்" அப்படின்னு ஆளுங்கட்சி முதல்வர் அவர்கள் சொல்றாருங்க. அரசியல் பக்கம் போய் படிச்சோம் அப்படின்னா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பிரச்சனை. எங்களுடைய கூட்டணியில் அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருங்க. நாங்க ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம். நாங்கள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம்னு கூட்டணி கட்சிகளான மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது டிமாண்ட் சப்ளை பண்றாங்க. சீட்டு, நோட்டுக்கு 2 திராவிட கட்சிகளுக்காகவும், ஆப்ஷனா டிவிகேவும் இருக்கிற மாதிரி தான் அவங்க பேச்சு அடிபடுதுங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு தளபதி விஜய் அவர்கள் மாநாட்ல அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து, ஒரு நியூஸ் சேனல் வந்து திட்டங்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சிய பத்தி ஒரு டிபேட் பண்ற அளவுக்கு இருக்குங்க. அதேபோல சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, அறிக்கையால் தினம் முழங்கும் கழகம்னு எதிர்க்கட்சிய வந்து ட்ரோல் பண்ற அளவுக்கு தான் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, துரிதப்பட்டுட்டே இருக்குது. ஆக மொத்தம் 2026 அரசியல் தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள், சலுகைகள், ஓட்டுக்கு பணம் என்னவெல்லாம் கூடுதலா கிடைச்சாலும், அதுக்கு ஒரே பின்புலம் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகமும், அதனுடைய தலைவர் விஜய் அவர்களும் தான். இப்படி 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒற்றை முழக்கம், இரு திராவிட கட்சிகளையும் அழுத்தத்தில் வச்சிருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது போலவே வாக்களிக்க போற மக்களாகிய நம்மளுக்கு அழுத்தமா? அல்லது விஜய் அவர்களுக்கு அழுத்தமா?